ஒரு 2.25 சென்ட்டில் 4 பெட்ரூம் மாதிரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலில் முதல்லையே சொன்ன மாதிரி பாருங்கள், ஒன் சைடு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு பர்கோலா பேட்டர்னில் கிச்சனை தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே லேசர் கட்டிங் டிசைனில் வுட்டன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் ரெடிமேட் கிராஸ் கொடுத்து அந்த ரெடிமேட் கிராஸில் அங்கங்கே செல்ஸ் வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு சைடு வாலில் ஃபுல்லும் வுடனில் உங்களுக்கு லூவர்ஸ் பேட்டர்னில் பண்ணி கொடுத்து சைடு வால் பண்ணி அதுலேயும் ஒரு டிவி யூனிட் கொடுத்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய அழகை மேலும் பிரம்மாண்டப்படுத்துது. மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு 2.25 சென்ட்டில் 4 பெட்ரூம் மாதிரி கட்டியிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. 2 கேட் வச்சு முன்னாடி சின்னதாக செடி வைக்கிற மாதிரி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து கார் பார்க்கிங்கு தனியாகவும் விக்கெட் கேட் தனியாகவும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா அட்டகாசமான கலர்ஃபுல் டிசைன்ஸில் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றும் ஃபால் சீலிங்கும் செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க. பெரிய கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு 14க்கு 22 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங். அந்த கார் பார்க்கிங்கில் ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீட்டில் பார்த்து செஞ்சுருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சு உள்ளே போகிறக்கு ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்து அந்த சிட் அவுட்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிட் அவுட்டுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எலிவேஷன் ஃபால் சீலிங் எல்லாமே அற்புதமாக இருக்குது. பாருங்கள், நல்லா பாலிஷ்டு வுட்டன் ஃபினிஷில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய தேக்கு கதவுங்க. தேக்கு கதவு திறந்து உள்ளே போனோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. இந்த ஹாலில் முதல்லையே சொன்ன மாதிரி பாருங்கள், ஒன் சைடு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு பர்கோலா பேட்டர்னில் கிச்சனை தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே லேசர் கட்டிங் டிசைனில் வுட்டன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் ரெடிமேட் கிராஸ் கொடுத்து அந்த ரெடிமேட் கிராஸில் அங்கங்கே செல்ஸ் வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு சைடு வாலில் ஃபுல்லும் வுடனில் உங்களுக்கு லூவர்ஸ் பேட்டர்னில் பண்ணி கொடுத்து சைடு வால் பண்ணி அதுலேயும் ஒரு டிவி யூனிட் கொடுத்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டினுடைய அழகை மேலும் பிரம்மாண்டப்படுத்துது. ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் போர்டில் உங்களுக்கு 3 லேயர்ஸில் கொடுத்து அது போக எடுப்பாக இருக்கிற மாதிரி 4 கலர் பேட்டர்ன்ஸில் ஒயிட், ப்ரௌன், எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது மேலும் ஒரு அழகை மெருகூட்டுது. இந்த வீட்டில் அக்னி மூலையில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் லேசர் கட்டிங் கொடுத்து வுட் ஒர்க்ஸில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்டீரியர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது எல்லாத்துக்குமே மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் ஆனந்த் ப்ளூ கலரில் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் அமைச்சு சிம்னி கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா இப்போ மாடலர் டைப்பில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் போட்டு அந்த எல் டைப்புக்கும் கீழேயும் பேஸ் கேபினெட் கொடுத்து கட்லரிஸ் அது எல்லாமே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெர்டிக்கல் பேட்டர்னில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஹைடெக் டிசைனில் இருக்குது. ஹைடெக்கில் புல் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹைட்ராலிக் ட்ராலி கொடுத்துருக்கிறது ரொம்ப மாடர்னாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்னாக பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் இருந்து உள்ளே போகிற மாதிரி குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இதுலேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க், மேலே லேஃப்ட்லையும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு ஃபால் ஃபுல்லுமே உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்டி மேலே ஃபால் சீலிங்க்கு பாருங்கள். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பெட்ரூமாகட்டும் உங்களுக்கு எல்லா ரூம்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தர மாதிரி ஃபால் சீலிங் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் தனித்தனி கலரில் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாய்லெட்டுங்க, 10க்கு 4 அப்படிங்கிற மாதிரி பெரிய டாய்லெட். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசியில் டோர் கொடுத்து உள்ளே வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் டியூயல் பேட்டர்னில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்து வாங்க இந்த வீட்டில் ஒவ்வொன்றா இருக்கிற நம்ம விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். 2.25 சென்ட்டில் 1980 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் அப்படிங்கிறது வந்து எல்லா ரூம்லையும் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. பெரிய விண்டோங்க, வெளிச்சம் காற்று வர மாதிரி ஹாலில் 2 விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பேட்டில் ஒன்று. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உங்களுக்கு ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்து அதுக்கு வுட் ஒர்க் பண்ணி ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஹெட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க. இவங்க ஜன்னலையும் டியூயல் பேட்டர்னில் வச்சுருக்கிறது மிக அழகாக இருக்குது. மேலே போனால் ஒரு பெரிய லாபிங்க. லாபி வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் மேலே போனோடனே ஒரு ஃபோட்டோ ஸ்பேஸோ செல்ஃப் வச்சுக்கிறக்கோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி மேலே லாபியில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணி கிராஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. சென்டரில் கிராஸ் வச்சு அதுக்கு வெர்டிக்கலாக 2 சைட்லேயும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு மேலும் இந்த வீட்டை வந்து அழகுபடுத்தியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கன்னி மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய குயின் சைஸ் பெட்ரூமுங்க. அதில் சைடு வால் ஃபுல்லுக்கு உங்களுக்கு ஒன் சைடு வாலில் கலர் பேப்பர்ஸ் ஒட்டி கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி மேலே ஃபால் சீலிங்ஸ் பண்ணி இந்த பெட்ரூமை ஒரு எழில்மயம் ஆக்கியிருக்காங்க. டிவி வைக்கிறதுக்கு ஒரு தனி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் ஒவ்வொரு ரூம்லேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வர்றதுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8க்கு 4 அப்படிங்கிறதுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க. சைடு வால் ஃபுல்லும் கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்து பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு மாடர்ன் ஹவுஸுங்க. இந்த மாடர்ன் ஹவுஸ் பாருங்கள், 3rd பெட்ரூம் உங்களுக்கு 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3rd பெட்ரூமுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் பேட்டர்னில் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் ஒன் சைடு வாலில் வால்பேப்பர் அடித்து மேலே ஃபால் சீலிங்க்கு பிஸ்தா கலரில் பெயிண்ட் அடித்து அற்புதம் பண்ணியிருக்காங்க. இதுவும் அட்டாச்சு டாய்லெட்டு 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து சைடு வால் ஃபுல்லு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஃப்ளஷ் டோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னாக அட்வான்ஸ்டு பேட்டர்னில் நல்லா ஹெவியான வுட்டில் இருக்குது. பாருங்கள், இந்த லாபியில் சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது 4th பெட்ரூம்னு சொல்லலாம், இல்லை ஸ்டடி ரூம்னு சொல்லலாம். 10க்கு 10 அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்ரூமுங்க. கிட்ஸ் ரூம்னு சொல்லிக்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு ஒன் சைடு வால்பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே செல்ஃப்ஸுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. கவர்டு பால்கனிங்க, பெரிய பால்கனிங்க. நல்லா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பால்கனியில் உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடு நம்மக்கிட்ட இருக்குது.
இதே மாதிரி அற்புதமான வீடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. 2.25 சென்ட் 3 சென்ட் அப்படிங்கிற அளவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம். வாங்க வந்து பாருங்கள் நல்லா ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே போனால் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஐமை ஹோமின் நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.